ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நானாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அகத்தியா இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜீவா, ரஷிகனா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லே, ஸோ ராதா ரவி சார், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபர்தராக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஒன்லி மாடர்ன் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து ரிவ்யூஸாக வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. 2 சாங்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம். கண்டிப்பாக வந்துட்டு நான் கீழே லிங்க் ஷேர் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இது டீசரை பார்க்குறப்பே வந்துட்டு ஒரு மாதிரி பீரியட்டிக் ஃபிலிம்னு கிடையாது, ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். சஸ்பெண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லராக தான் போக போகுது. ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி, மிஸ்ட்ரியை வந்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் மிஸ்ட்ரி சால்விங் ஃபிலிம் ஜான்ரா மாதிரி தான் இருந்துச்சு டீசர்லாம் பார்க்குறப்போ. ஸோ ட்ரெய்லர் என்ன வந்துட்டு இப்போ காமிச்சிருக்காங்க ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு வாங்க ஒரு ட்ரெய்லர் பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் ஆத்மாக்களை சந்திக்கப் போகிறீர்கள். நான் பிரான்ஸ்ல ஆர்ட்ஸ் பத்தி படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இந்த கான்செப்ட் பெரிய ஹிட். ஹலோ, நான் சித்தார்த்தா பேசுறேன். கேன் யூ ஹியர் மீ? ஹலோ. எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸ் மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாங்க. வணக்கம், என் பேர் சித்தார்த்தன், ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர். நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு. என்னால இதை விட்டு வர முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். உழைக்கிறவெல்லாம் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிறதில்ல. பேர் வாங்கினவனுக்கு மட்டும்தான் அதுல இடம் இருக்கு. There was a devil. There was an angel. அந்த ரகசிய கதவை திறக்கிறதுக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தான் கீயா இருக்கும். அறிவை யாரோ அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை நான் எடுத்தே தீருவேன். பார்த்தா பச்சல மருந்து, பத்துக்கிட்டா வெடி மருந்து. ஐயோ, தெரியாதனமா இங்க மாட்டினேன். ஆக முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்த அகத்தியன் இவ்வளவு பெரிய கேரி பேக் கேரி பேக்ல கேரி ஹவுஸ். இதனால தான் சிம்பு ஓட அடிக்கிறாங்க. ஓ 28 ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, கடைசி அந்த கவுண்டர் தான் செம்மங்க. ஸோ ஒரு மாதிரி ஏன்னா ஒரு சஸ்பென்ஸ் ஒரு மிஸ்ட்ரி சால்விங் மாதிரியே அப்படிதான் கொண்டு போனாங்க. கடைசியில் அந்த காமெடி வச்சது பெஸ்டட் ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு. அகத்தியன் நம்ம ஜீவா சாரோட அந்த ரோல் தான் ப்ளே பண்றாரு. ஸோ அவரோட அகத்தியா மேபி அதோட ஃபுல் மீனிங் என்னன்னு சத்தியமா தெரியல. அதுக்கு தெரிஞ்சா வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு மாதிரி லைக் அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போறாங்க. ஸோ என்னென்ன பண்றாங்க, என்னென்ன தேடுறாங்க, என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதை இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்க போறாங்கன்னு இந்த ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க, என்ன இந்த மிஸ்ட்ரி என்ன, இந்த மிஸ்ட்ரி எப்படி சால்வ் பண்ண போறாங்க. ஸோ அந்த இந்த ஜேர்னியா தான் அந்த படம் முழுக்க இருக்க போது. அண்ட் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அதை கொண்டு போறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லைக் இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய படம் பார்த்துட்டோம். பட் இதுல மெயின் நம்ம ஜீவா சார் அண்ட் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் ஒரு சித்த மருத்துவராக வர்றாரு. ஸோ அவரோட கேரக்டர் மாதிரி சஸ்பென்ஸா இருக்கு. இவர் கிரே ஷேட்டா, நல்ல ஒரு மாதிரி வெளியே இருக்காரு, உண்மையில கெட்டவரா. ஸோ இவரு அந்த மிஸ்டேக் ஒரு காரணமா இருப்பார். அந்த மாதிரி ஒரு யோசிக்க வைக்கிற தாட் மேபி நம்ம பாவிஜி சாரோட
ரைட்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரானியராக இருக்கும்னு நம்புறேன். ஸோ காமெடி நம்ம விடிவி கணேஷ் அண்ட் யோகி பாபு, ஸோ கண்டிப்பாக அங்கங்கே வந்துட்டு காமெடி வந்துட்டு இருக்கும். ஸோ பட் இந்த மாதிரி படத்துக்கு வந்துட்டு காமெடி அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. லைக் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணிட்டு போனால் போதும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த மிஸ்ட்ரியோட ஃபோக்கஸ் வந்து நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். அங்கே காமெடி அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிஸ்ட்ரி ஸ்டாரிக்கும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரியல. ஸோ காத்திருந்து பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டீசர் சில ஃபியூ சாங்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டோம். ஸோ நான் லிங்க்லாம் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது சொல்ல வேண்டிய சேனிங் ஆஃப் ஃபேமிலி.